அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரோட கொள்கையே நிரந்தரம் இல்லாததுதான் அப்படின்னு பன்னீர்செல்வம் அண்ணன் நிரூபிச்சிட்டாரு. அந்த நள்ளிரவு மெரினாவில தியானம் செஞ்சப்ப அவர் மேல விழுந்த அந்த நிலா வெளிச்சம் இன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்கிற எல்இடி பல்பு வெளிச்சத்துக்கு வந்து நிக்கும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? சசிகலா குடும்பத்துக்கு எதிரா தர்ம யுத்தம் பண்றேன்னு கிளம்பினாரு நம்ம ஓபிஎஸ். அம்மா ஆன்மா என்கிட்ட பேசிச்சின்னாரு. அன்னைக்கு அவர் பேசினது குடும்ப அரசியல் ஒழியணும் என்பதுதான். ஆனா இன்னைக்கு அதே குடும்ப அரசியலோட தலைமையகமான அறிவாலயத்துல போய் உட்கார்ந்துட்டு அதே பழைய ஆன்மா கிட்ட என்ன சொல்ல போறாரு? அன்னைக்கு ஓபிஎஸ் பண்ணது தர்ம யுத்தம் இல்ல, அது வெறும் சந்தை யுத்தம் மற்றும் சுயநலம். இததான் இபிஎஸ் முதல்லயே சொன்னாரு. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்படல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணது? தர்மத்தை பண்ணாரா இல்லீங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு போட்டு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுத்தாங்க. மேலும் ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்துக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டது. நல்லா புரிஞ்சுக்க, அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தார்கள், அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணைகின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். இன்னி பாருங்க, ஆனா துரோகம் செஞ்சு எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கே அழிக்க முடியாத இருக்காங்க. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தார். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டருடைய சொத்து பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டருடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டை தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? நாங்களா துரோகம் செஞ்சோம். அதிமுகவில் இருந்து கட்டம் கட்டினதும் தொண்டர் மீட்பு குழுன்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு. கட்சியை தூரகிகள் கிட்ட இருந்து மீட்பேன்னு சொன்னாரு. ஆனா தன்னோட அரசியல் எதிர்காலத்தை திமுகவில் அடகு வச்சிட்டாரு. மீட்பு குழுவோட வேலை கட்சியை மீட்கிறது. ஆனா நம்ம பன்னீரண்ணன் அந்த மீட்பு குழுவை வச்சு திமுகவில் எப்படி சேரலாம்னு கணக்கு போட்டு சேர்ந்துட்டாரு. அவரை நம்பி மீட்பு குழுவுல சேர்ந்தவங்க எல்லாம் போயாச்சு. கடைசியா இவரும் டிஎம்கேல ஐக்கியமாயிட்டாரு. இங்கதான் திமுகவோட மாஸ்டர் பிளான் இருக்கு. கொள்கை குன்றுகள்னு சொல்லிக்கிற அவங்க இன்னைக்கு ஆள் பிடிக்கும் இயந்திரமா மாறிட்டாங்க. நாங்க தான் சூப்பரா ஆட்சி பண்றோம், அடுத்து திராவிட மாடல் ஆட்சி தான் பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயம்தான் போல. முழு நேரம் ஆள் பிடிக்கிற வேலை தான். ஒரு காலத்துல யார் வந்தாலும் வரட்டும்னு சொன்னது போய் இப்போ யாரு மிச்சம் இருக்காங்களோ அவங்கள தூக்குங்கன்ற ரேஞ்சுக்கு திமுக ஃபுல் ஸ்விங்ல வேலை செய்யுது. திமுகவுக்கு இப்போ கொள்கை முக்கியம் இல்ல, அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு அதிகார பசிதான். கட்சின்னு லெட்டர் பேட் இருந்தா போதும், உங்களையும் கூட்டணியில சேர்த்துக்குவாங்க. ஒரு துப்பாக்கி தேவைப்படுது, அந்த துப்பாக்கியில தோட்டா இருக்கோ இல்லையோ சத்தம் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதான் பன்னீர்செல்வம். தேமுதிக அப்புறம் ரோட்ல போற வருவாங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. கொள்கையாவது மண்ணாவது ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். அப்பதான் கொள்ளை அடிக்க முடியும். கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இப்போ வெறும் டிக்ஷனரியில மட்டும்தான் இருக்கு. நேற்று ஸ்டாலினை பார்த்து சிரிச்சதுக்காகத்தான் என் பதவியே போச்சுன்னு அழுதாரு ஓபிஎஸ். இன்று அதே ஸ்டாலின் முன்னாடி பல்ல இழிச்சிட்டு போய் நிக்கிறாரு ஓபிஎஸ். இதுக்கு பேரு அரசியலா இல்ல சந்தர்ப்பவாதமா? திராவிட மாடலை எதிர்த்தவரு இப்போ அந்த மாடலுக்கே ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகி நிக்கிறது தான் காலத்தின் கொடுமை. பன்னீரண்ணே, அன்னைக்கு மெரினாவுல கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தப்ப அம்மா ஆவி உங்ககிட்ட இப்போ உதயநிதி கூட கூட்டணி வையின்னு சொல்லுச்சா இல்ல உன் அரசியலே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுச்சா? திமுக இப்போ ஒரு பெரிய மீன் வலைய விரிச்சிட்டு நிக்குது. அதுல சிக்கிறது கெண்டை மீனா இல்ல வெறும் பன்னீர் மீனான்னு போக போக தான் தெரியும். மொத்தத்துல இது அரசியலோட உச்சகட்ட தமாஷே.